தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. நீட் விலக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஈடு இணையில்லாத திட்டங்களை கொடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் விற்பனை செய்வோருக்கு தண்டனையை கடுமையாக்கும் வகையில் புதிய மசோதா தாக்கல். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம். சாராயம் தயாரித்து விற்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வகையில் சட்ட திருத்தம். கள்ளச்சாராயம் ஒரு மாவட்டத்தில் விற்பனையாகிறது எனில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களே பொறுப்பு. மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறையினருக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். காவல்துறை மானிய கோரிக்கையின் 100 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 201 புதிய காவலர் குடியிருப்புகள் நடப்பாண்டில் கட்டப்படும் என்றும் பேரவையில் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திலேயே குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் முதலமைச்சர் பதிலுரை. கோடநாடு வழக்கில் இன்டர்போல் உதவி தேவைப்படுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேரவையில் விளக்கம். தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு கொண்டு வரும் சூழல் இல்லை என பேரவையில் அமைச்சர் முத்துசாமி பேச்சு. மது கடைகளை மூடுவதால் குடிப்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகரிப்பதாகவும் விளக்கம். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கள்ளச்சாராயம் குடித்த கூலி தொழிலாளிகள் 2 கவலைக்கிடம் என தகவல். இருவரும் கள்ளச்சாராயம் குடிக்கவில்லை எனவும் உணவு ஒவ்வாமைதான் எனவும் காவல்துறை விளக்கம். விருதுநகர் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து, 4 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆலை உரிமையாளர் சகாதேவன் என்பவரின் மகன் குருசாமியை கைது செய்த சாத்தூர் தாலுகா போலீசார். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. விருதுநகர் பந்துவார்பட்டி வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் உயிரிழந்த சிறுவனின் உடற்கூறாய்வு முடிந்திருக்கும் நிலையில் 2 நாட்களில் அறிக்கை வெளியாகும். கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்றும் அப்பகுதியில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் பதிவு. குடிநீர் சுகாதார முறையில் வழங்கப்படுவதை கூட ஒரு அரசால் உறுதி செய்ய முடியவில்லை என்பது நிர்வாக சீர்கேடு என்றும் சாடல்.
டாஸ்மாக் மது கொள்முதலில் ஒரே நபர்கள் தொடர்ச்சியாக ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதால் மதுபான இறக்குமதியில் ஊழல். மதுபான விலை உயர்த்தப்பட்டு அதற்கேற்ற வரியை அரசுக்கு செலுத்தாததால் சுமார் 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக சிஏஜி அறிக்கையில் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட காவலர்களுக்கு பயணப்படி வழங்கப்படாதது ஏன்? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் கேள்வி. அமைச்சர்களே குடியை ஆதரித்து பேசுகிறார்கள் என பாஜக தலைவர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. 8 நாட்கள் மட்டுமே நடந்த கூட்டத்தொடரில் எதையுமே விவாதிக்க முடியவில்லை என்றும் விமர்சனம். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிதின் கட்கரியை சந்தித்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. மேகதாதுவில் அணை கட்ட ஒப்புதல் கேட்டு காத்திருப்பதாகவும் உடனடியாக அணை கட்ட ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. குஜராத்தில் அகமதாபாத், குஜராத் மாவட்டங்கள் உள்பட 7 இடங்களில் சிபிஐ சோதனை. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை என தகவல். மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். சிபிஐ வலியுறுத்தலை ஏற்று டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. நீட் முதுநிலை தேர்வு தேதி ஜூலை 1 அல்லது 2ஆம் தேதியில் அறிவிக்கப்படும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். பாஜகவின் சவப்பெட்டியின் மீது கடைசி ஆணி அடிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஜாமீனில் வெளிவந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் ஜேஎம்எம் தொண்டர்களிடையே பேச்சு. தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய தலைநகரில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கடும் அவதி. குஜராத் மாநிலம் ராஜ்காட் விமான நிலையத்தில் மேற்கூரை விழுந்து விபத்து. மத்திய பிரதேசம், ஜபல்பூர், டெல்லியை தொடர்ந்து 3 நாட்களில் 3வது முறையாக விமான நிலைய விபத்து ஏற்பட்டுள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் சோதனை ஓட்டம் அடுத்த ஆண்டின் இறுதியில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். நாக் அஸ்வின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா நடித்த கல்கி 2898 AD திரைப்படம் வெளியான 2 நாட்களில் 298 கோடி ரூபாய் வசூலித்ததாக போஸ்டர் வெளியிட்டது படக்குழு.